இப்போது ஹெல்மெட்டு சின் மவுண்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக காட்ட போகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இது என்னோட பழைய ஹெல்மெட். பார்த்தீங்கன்னா அணபேண்ட் போட்டு ஒட்டினதில் இந்த இடம்லாம் காயாயிருக்கும். அதனால் அந்த மெத்தேடை நம்ம பண்ண போகிறதில்ல. இது என்னோட பழைய ஹெல்மெட். இது என்னோட புது ஹெல்மெட் எம்டி. அப்போது இதில் பண்ண தப்ப இதில் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில், ஒரு டேப். நம்ம யூஸ் பண்ண போகிறது கர்வ் ஷேப் மவுண்ட். ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிக்கோங்க இந்த பிளேஸு. நம்மளுக்கு தேவை இந்த எம்சியில் அந்த ஷேப்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இப்படி வைக்கிறப்போ நல்லா நோட் பண்ணால் தெரியும். இந்த இடத்துல கேப் தெரியுதா? இந்த பக்கம் கேப். எதுக்கு நம்ம எம்சில் ஃபில்அப் பண்ணுறோம். சும்மா லைட் லேயராக இருந்தால் போதும். 2 3mm டேப் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது அந்த ஷேப் பண்ணாச்சு. எம்சி இது 1, இது 1. இது பேசிக் எல்லாத்துக்கும் தெரியும். இதை கிழிச்சு 2ஆக மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ண போகிறோம். சமமாக வர்ற மாதிரி அமுத்திக்கோங்க. பேலன்ஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரச்சனை. இது சென்டராக இருக்கா தெரியுதான்னு தெரியல. நம்ம இந்த சைடு இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். பார்த்தீங்க எப்படி எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாமல் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறது. ஒரு 1/2 hour வச்சுருப்போம். இஞ்சி டீ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 2 hour ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ரெண்டு லேயர் ஒட்டி இருக்கு. ரொம்ப நைஸாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் சொரன்னு பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஆயுதம் நம்ம வீட்டில் தேங்காய் திருவுறது. ஓகே தானே சென்டர்? இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 3mm டேப்பில் ஃபஸ்ட்டு இந்த லேயர் எடுத்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒட்டிடும். கொஞ்சம் வேணால் தானே ஒட்டினோம்னா இது மேபி நம்ம இப்போ ஒட்டினாலுமே உடனே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபஸ்ட் ஒரு டைமுக்கு 2 டைம் வச்சு பார்த்துக்கோங்க. பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இப்படி கரெக்டாக இருக்கா, இப்படி தாங்க. சென்டர் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. முன்னாடி அதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மேபி இப்போவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ்ஸிங்கில் இருந்ததுன்னா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கப்புறம் கேமரா மாட்டி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் மைக் செட் பண்ணி பார்த்தா மைக் கரெக்டாக எடுக்கலை. வண்டி ஃபுல்லாக கவர் ஆச்சு. அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் கூடிய விரைவில் லடாக் போக போகிறேன். அதனோட வீடியோ தொடர்ச்சியாக வரும். எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி. ஜெய் ஹிந்த்.